ஆணுறுப்பு சின்னதாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தன் ஆணுறுப்பை பெரிதாக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மெடிக்கலாக போதுமானது அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெரிதாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. மார்பகங்களை பெருசாக்கணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. சின்ன மார்பகங்களே பால் கொடுக்க போதுமானது தான். ஆனால் மார்பகம் பெருசாக இருந்தால் அது கவர்ச்சியானது அப்படின்னு நம்புகிறவங்க நிறைய இருப்பாங்க. அதனால் ஆணுறுப்பு பெரிதாக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஆண் பெண் 2 பேரும் இருக்காங்க. மனைவிகள் நிறைய பேர் சொல்கிறாங்க கணவருக்கு. அப்போ அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. முதல்ல ஒரு டெஸ்ட் எடுப்போம். ஹார்மோன்கள் குறைபாடு ஏதாவது இருக்கா, இல்லை ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் வேறு ஏதாவது இருக்கா, அப்புறம் மருந்து மாத்திரைகள் கொடுத்து அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். அடுத்ததாக ஷாக் வேவ் தெரப்பி கொடுக்கலாம், பி-ஷாட் இன்ஜெக்ஷன்ஸு, அடுத்தது ஃபைனலாக சர்ஜரி, அறுவை சிகிச்சைகள். இப்படி ஏராளமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லெவலில் நல்லாயிருக்கும். ஹார்மோன் குறைபாடு இருக்கவங்களுக்கு ஹார்மோனே பெரிய அளவுக்கு நல்லாயிருக்கும். நிறைய பேர் ரொம்ப லேட்டாக தான் கவனிப்பாங்க. முகத்தில் மீச தாடி இருக்காது, 35 வயசு இருக்கும். ஆனால் முகத்தை பார்த்தா 18 வயது 19 வயது பாலகன் மாதிரி இருப்பாங்க. ஆணுறுப்பும் சின்னதாக இருக்கும், குண்டாக இருப்பாங்க, டாலாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஆண் ஹார்மோன் குறைவு அப்படின்னு அர்த்தம். பார்த்தோன்னே சொல்லிடலாம். இவர்களுக்கு நம்ம டெஸ்டஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். தேவைன்னா வெளியே இருந்து ஹார்மோன்கள் கொடுக்கலாம். கொடுக்கும்போது இவங்க மறுபடியும் ஒரு இளமையான தோற்றத்துக்கு வர முடியும். தாடி மீசையெல்லாம் வந்துடும், ஆணுறுப்பு நல்லா வளர்ந்துடும், இவங்க இயல்பான தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியும்.